ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. 40க்கு பிறகு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியங்க. ஆனால் சில எவ்ரிடே மிஸ்டேக்ஸ் உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பாதிச்சு ஆரம்பிச்சிருக்கோங்க. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் கேளுங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். 5 முக்கியமான ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை சொல்லுறேங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிம்பிள் சொல்யூஷன்ஸும் சொல்கிறேன். நீங்கள் இதிலேருந்து எப்படி அவாய்ட் பண்ணினா நீங்கள் ஃப்யூச்சரில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், செக்யூராக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்க. நீங்கள் ஏன் கல்பனா தமிழ் பிளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணுங்க. இந்த மாதிரி பயனுள்ள கருத்துக்கள்லாம் உங்களை அடையிறதுக்கு உடனுக்குடன் கிடைக்கணுன்னா நீங்கள் கல்பனா தமிழ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் பதிவெல்லாம் கிடைக்குங்க. சரிங்க, வாங்க பதிவுக்குள்ளே போகலாங்க. முதலாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வர டிப்ஸையும் சொல்கிறேங்க. முதலாவது மிஸ்டேக் சேமிப்பு இல்லாமல் வாழ்கிறது தான். மந்த்லி இன்கம் சில பேர்த்துக்கு நல்லாவே இருக்கும். எல்லாருக்குமே நல்லா இருந்தால் கூட சேமிப்பு இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தாலே பிக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இல்லையா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் ஒன்று என்னென்னா, மினிமம் 6 மாத எக்ஸ்பென்ஸ் செப்பரேட்டாக எடுத்து அக்கௌண்ட்டில் வச்சுடுங்க. அல்லது தினம் ஸ்மால் அமௌண்ட் போட்டு வச்சுட்டே வாங்க, சேமிச்சிட்டே வாங்க. 100, 200 அந்த மாதிரி சேமிச்சிட்டே வாங்க. அது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு கை கொடுக்குங்க. ஒரு அக்கா பார்த்துக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, தினம் 100 ரூபாயாக போட்டு வச்சுட்டே வந்தாங்க. ஒரு வருடம்னா 36,500 அவங்க கையில் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது எமர்ஜென்சின்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டே வாங்க, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி தான் சேமிச்சுக்கணும். ரெண்டாவது மிஸ்டேக் பார்க்க போகிறேங்க. என்னென்னா, இன்சூரன்ஸ் நெக்லெக்ட் பண்ணுறதுங்க. ஹெல்த் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் இக்னோர் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேவிங்ஸ் பூரா அழிஞ்சிடுங்க, உங்களுடைய சேவிங்ஸும். அதனால் டிப்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மினிமல் கவர் மஸ்ட்டுங்க, நம்ம போட்டு வச்சுக்கணும். அது எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. மினிமம் கூட இருந்தால் கூட போதும். அடுத்தது ஸ்மால் ப்ரீமியம் மாதம் பே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக என்னென்னா, ஆக்சிடெண்ட்டு, மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் ஸ்மால் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தால் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் 0வாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லேடிஸாக இருக்கட்டும், 40+ இருக்கவங்க ஹஸ்பண்டோட இன்கம் மட்டுமே டிபெண்ட் பண்ண இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஹையாக தான் இருக்கும். அதுக்கு டிப்ஸ் அதுலேருந்து அந்த சொல்யூஷன் மீண்டு வரத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சைடு இன்கம் ரெடி பண்ணிக்கணுங்க. ஆன்லைன் ஸ்கில் வச்சுக்கணும். அப்புறம் ஹாபியை வச்சு மணி சோர்ஸ் பில்டு பண்ணிக்கணுங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எத்தனை பேர்த்து ஹேண்டிகிராஃப்ட் தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் டீச்சிங் தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஸ்மால் இன்கம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். 4வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஃபைனான்சியலாக எதுவுமே தெரிஞ்சுக்காமையே இருப்பாங்க, எந்த நாலேஜுமே இல்லாமல் இருப்பாங்க. பேங்க் ஸ்கீமு, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்டு எதுவுமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ராங் டெசிஷன்லாம் வரும், அதெல்லாம் இல்லாமல் தெரியாமல் இருக்கிறதுனால. அதனால் எல்லாமே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து எப்படி தெரியாமல் ராங் டெசிஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலாக லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி ரீட் பண்ணுங்கள். என்னென்ன எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் மந்த்லியாக உங்களுடைய இது எவ்வளோன்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, மந்த்லி 1000 ரூபாய் போட்டு சிம்பிளாக 10 இயர்ஸ்க்கு போட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5வது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
40 வயசு ஆகிட்டால் கூட என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பிளான் பண்ணாமல் இக்னோர் பண்ணுறதுங்க. 40 வயசில் கூட ரிட்டையர்மெண்ட் பிளான் செய்யாமல் இருந்தால் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருக்குமா இல்லைங்களா, டிபெண்டன்சி, அப்புறம் ரெக்ரெட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. அதனால் என்னென்னா ரியல் லைஃப் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு அக்கா வந்து 45 வயசில் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து ஆரம்பித்தாங்க. 60 வயசில் அவங்களுக்கு அது வந்து நல்லா வந்து கை கொடுத்ததுங்க. கம்பேர் பண்ணுங்கள், ஸ்டார்ட் செய்யாமல் இருந்தால் அது கஷ்டம் தானுங்களா. அதனால் வந்து சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மந்த்லி வந்து 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்க பழகுங்க. நீங்கள் மந்த்லி வந்து ட்ராக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக் ரிசல்ட் கிடைக்குங்க பின்னால். சரிங்களா. நான் எல்லா உமன்னு எல்லாருமே வந்து 40+ இது இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக தாங்க எல்லா உமன்களும் இருப்பாங்க. சிங்கப்பெண்கள்னு சொல்லலாங்க. அதனால் சின்ன சின்ன ஃபைனான்சியல் ஹேபிட் வந்து சேஞ்ச் பண்ணாவே ஃப்யூச்சர் வந்து சேஃபாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகுங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸில் இன்று இருந்து அவாய்ட் பண்ணுங்க. பாருங்களேன், உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா. இந்த வந்து எதை அவாய்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.